வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும், புதிய கல்விக் கொள்கை மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசிற்கு எதிராக தமிழ் அமைப்புகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஸ்கேட்டிங் விளையாட்டில் போலி கிளப்புகளை அனைத்தையும் தகுதி நீக்கம் செய்வதுடன் ஸ்கேட்டிங் மைதானத்தை உடனடியாக தடையின்றி திறக்க வேண்டும் என்று விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய அணி தலைவர்களை நியமித்து பாஜக தலைவர் VP ராமலிங்கம் இன்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும், புதிய கல்விக் கொள்கை மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசிற்கு எதிராக தமிழ் அமைப்புகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு என்று தனி கல்வி வாரியத்தை உருவாக்கி அதன் மூலம் பாடத்திட்டங்களை வடிவமைப்பு செய்ய வேண்டும், தமிழ் வளர்ச்சி கழகத்தை உடனே உருவாக்கிட வேண்டும், புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை இழுத்து மூடும் அரசின் முடிவை உடனே கைவிட வேண்டும், கடை மற்றும் வணிக நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் பெயர் பலகை, விளம்பரம், ஊர்தி மற்றும் அலுவலக பெயர் என அனைத்தையும் தமிழில் முதன்மையான அடையாளமாக அரசு ஆணையின்படி மாற்றி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழ் அமைப்பினர் மற்றும் தமிழ் அறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆளும் பாஜக NR காங்கிரஸ் கூட்டணி அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். புதுச்சேரி ஒன்றிய சமஸ்கிருதத்தை திணிக்காதே, சமஸ்கிருதத்தை திணிக்காதே, அழிக்காதே, 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 ஆக்கிடு, 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 ஆட்சி மொழி, அலுவல் மொழி, ஆட்சி மொழி, அலுவல் மொழி, வழக்கு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்கு மொழி, வழிபாட்டு மொழி, மொழியாம் தமிழ் மொழி, ஆக்கிடு. தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் மாநிலம் முழுவதும் தமிழ் ஆர்வலர்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எனவே தமிழ் மொழியிலே அது பெரிய அளவில் இடம்பெற வேண்டும் என்கிற அரசாணை 1964 அன்றைய ஆட்சியாளர்கள் அதை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இன்று வரையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதனை கடைபிடிக்காமல் இருக்கிறார்கள். எனவே அப்படி மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பெயர் பலகையிலும் தமிழில் முதலில் இடம்பெறுகிற அளவிலே அரசு, அரசு சார்பு, தனியார் அல்லது கடை நிறுவனங்களில் அனைத்திலும் தமிழ் இடம்பெற வேண்டும் என்பதை இந்த அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு மீண்டும் ஒரு ஆணையை பிறப்பிக்க வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தாதவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக முன்வைக்கிறோம். இன்றைக்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக தமிழ் உரிமை இயக்கம் புதுச்சேரி, காரைக்கால் நகரம் முழுவதும் வாகன பரப்புரை செய்து அனைத்து வணிக நிறுவனங்களிலும் கடைகளிலும் தமிழ் பெயரை மாற்ற வேண்டும், இல்லை என்றால் நாங்களே அதை மாற்றுவதற்கான பணியை செய்வோம் என்று அறிவித்திருக்கிறோம். இந்த போராட்டம் முடிந்ததற்கு பின்பு எங்களுடைய அமைப்புடைய கூட்டத்தை கூட்டி அதற்கான நாளை குறித்து புதுச்சேரி முழுவதும் இருக்கக்கூடிய ஆங்கிலம் மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய பெயர் பலகைகளை அப்புறப்படுத்துவோம், அகற்றுவதற்கான போராட்டத்தை முன்னெடுப்போம். அப்படி எடுக்கிற போது ஏற்படுகிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு தமிழ் உரிமை அமைப்புகளோ அல்லது தமிழர்களோ அதுக்கு காரணம் அல்ல, ஆட்சியாளர்களும் முதல்வரும் தான் காரணம் என்பதை இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே அனைத்திலும் தமிழை நடைமுறைப்படுத்த வேண்டும், பயிற்று மொழி தமிழாக இருக்க வேண்டும். புதுச்சேரி அரசு புதுச்சேரி மாநிலத்துக்கென்று தனியான கல்வி வாரியத்தை உருவாக்க வேண்டும், கல்வி துறையை உருவாக்க வேண்டும், தமிழ் வளர்ச்சி துறையை இந்த புதுச்சேரி அரசு உருவாக்க வேண்டும் என்கிற உத்தான கோரிக்கைகளை தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி ஸ்கேட்டிங் விளையாட்டில் போலி கிளப்புகளை அனைத்தையும் தகுதி நீக்கம் செய்வதுடன் ஸ்கேட்டிங் மைதானத்தை உடனடியாக தடையின்றி திறக்க வேண்டும் என்று விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வலியுறுத்தியுள்ளனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் எதிரே அரசு ஸ்கேட்டிங் மைதானம் கடந்த 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த மைதானத்தை ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் கடந்த 5 நாட்களாக திடீரென்று இந்த மைதானம் மூடப்பட்டுள்ளது. இதனால் மாநில, மண்டல மற்றும் தேசிய, சர்வதேச போட்டிகளுக்கு தினமும் பயிற்சி பெறும் ஸ்கேட்டிங் வீரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மைதானம் மூடப்பட்டதால் ஸ்கேட்டிங் வீரர்கள் சாலையில் பயிற்சி பெற்று வரும் நிலையில் இது பற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் நேற்று மாலை மைதானத்திற்கு தங்களது பெற்றோர்களுடன் வந்த ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் திடீரென மைதானத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து தனியார் கிளப் பயிற்சியாளர்கள் மற்றும் ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் கூறும்போது, தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி மற்ற திறமையான பயிற்சியாளர்களை முன்னேற அனுமதிப்பதில்லை. மேலும் காவல்துறையினர் துணையுடன் பொய் குற்றச்சாட்டுகளை பதிந்து ஒடுக்குகிறார்கள். சங்கம் செய்துள்ள முறைகேடுகளை சட்டப்படி விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர்கள், போலி கிளப்புகள் அனைத்தையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், ஸ்கேட்டிங் மைதானத்தை உடனடியாக தடையின்றி திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். மேலும் வளர்ச்சியின் போது மாணவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இப்ப எனக்கு வந்துட்டு கேஷ் அவார்டு கொடுப்பேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் போய் அதுக்கு பதிஞ்சா என்னோட கேம் அதுல இல்லவே இல்லை, அஃபிலியேட்டட் லிஸ்ட்லயே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இதனால என்ன ஆகுது, என்னால வந்துட்டு கேஷ் அவார்ட் வின் பண்ண முடியாது, எனக்கு அது கேஷ் அவார்ட் கிடைக்காது. பிளஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல எப்ப அஃபிலியேட் ஆகுதோ அப்பல இருந்து தான் கேஷ் அவார்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப பாஸ்ட் ஒரு 50-60 நேஷனல் மெடலிஸ்டுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லாம ஒரு கேஷ் அவார்ட் எங்களுக்கு என்கரேஜ் பண்றதே அதுதான். ஏன்னா எங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் 1 lakh 2 lakh காஸ்ட் ஆகும். இப்ப எங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன என்கரேஜ்மெண்ட்டும் இல்ல, கவர்மெண்ட் சைட்லயும் இல்ல. இந்த சைட்ல அசோசியேஷன் பார்த்தா எங்களை அடுத்த லெவலுக்கு போக விடாம இங்கே எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், இங்கே எப்படி டிபார் பண்ணலாம், கிளப்பை டிபார் பண்ணணும், ஸ்டூடெண்ட்டை டிபார் பண்ணணும்னு மென்டலா ஸ்ட்ரெஸ் ஏத்துறதுக்கு தான் அசோசியேஷன் இருக்கே தவிர சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இது பண்ணல. இப்ப இங்க நடக்கிற ரிங்குள்ள நடக்கிற ஆக்சிடென்ட்லாம் போலீஸ் கிட்ட எடுத்துட்டே போக கூடாது. சோஃபார் அது நடந்ததும் கிடையாது. ஆனா இந்த வருஷம் எல்லாமே போலீஸ் போலீஸ் போலீஸ்னு எதுக்கு போச்சுன்னு தெரியல. ஸ்போர்ட்ஸுக்குள்ள நடக்கிற ஆக்சிடென்ட் எப்படி போலீஸ் கிட்ட அவங்க கம்ப்ளைண்டா அதை அக்செப்ட் பண்றாங்கன்னு தெரியல. அது எந்த விதத்துலயும் ஒரு பையன் ஒரு பொண்ணை போய் தள்ளி விடுறதோ ஒரு பையனை போய் தள்ளி விடுறதோ இன்டென்ஷனலா யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் விழுந்தா அவனும் தான் அடி. எனக்கு இந்த காது 16 தையல் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த இடம்லாம் ஃபுல்லா ஃப்ராக்சர், என் கை கால் எல்லாமே ஃப்ராக்சர் ஆகி நான் 20 வருஷம் ஸ்கேட் பண்ணியிருக்கேன். அப்போ இதை மாதிரி எனக்கு அடிபட்டிருக்குன்றப்போ இன்னொருத்தவனை நான் போய் எப்படி தள்ளி விடுவேன்? அது அவங்க யோசிக்கணும்ல. யோசிக்காம பசங்க வேணும்னே தள்ளி விடுறாங்க, கொலை முயற்சி பண்றாங்க, அவங்க இன்டென்ஷனலா பண்றாங்க, கடும் காயம் ஏற்படுத்துறாங்கன்னு இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா நான் இப்போ இல்ல என்ன மாதிரி இப்போ அஃபெக்ட் ஆகிற ஸ்கேட்டர்ஸ் எல்லாம் எப்படி நிம்மதியா ஸ்கேட் பண்ணுவாங்க? இங்க இல்ல அடுத்த காம்படிஷனுக்கு எப்படி இங்க இது ஆகும் சொல்லுவாங்க? நீ டெவலப் ஆகாத, நாங்க அசோசியேஷன் யார் யார் கையில இருக்கோ அவங்களே நாங்களே இதுல ரூல் பண்ணிட்டு ஏதோ 1 man ஆர்மி மாதிரி அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களால எந்த நேஷனல் மெடலும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இன்ஃபேக்ட் ஒரு ஜோன் மெடல் கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. 18 வருஷத்துல இருந்து கோச்சிங் பண்ணின்னு இருக்கேன். இந்தியா லெவல்ல கிட்டத்தட்ட ஒரு 200 நேஷனல் மெடல் மேல அடிச்சிருக்காங்க எல்லாருமே. ஒவ்வொரு வருஷமும் நேஷனல் மெடல் இல்லாம வர்றதே கிடையாது. இப்போ லோக்நாத்னு சொல்லி ஒரு பையன் இந்தியன் டீம் ட்ரையல்ஸுக்கு போயிருந்தான், அவன் 3rd பொசிஷன் வந்திருக்கான். அதே மாதிரி ஏசியன் சாம்பியன்ஷிப்புக்கு போக வேண்டியது அவங்க போய் வந்தவனுக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நேஷனல் மெடல் அடிச்சுன்னு இருக்கோம் நாங்கள். அதை அடிச்சுட்டு வரும்போது அது காட்டுறதுக்கு இங்கே அசோசியேஷன்லேருந்து யாருமே அது முன் வரல. அசோசியேஷன் மட்டும்தான் நம்மளை டாமினேஷன் பண்ணிருக்கு தவிர அசோசியேஷன் ஆளுங்க அந்த மெம்பர்ஸ் மட்டும்தான் ஸ்கேட்டிங் பண்ணணும், வேற எந்த கிளப்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் லெட்ரு, ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட்டு, ஃபோர்ஜரி எஃப்ஐஆர் போடுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணும் அதெல்லாம் பண்ணின்னு எல்லார் மேலேயும் கேஸ் போட்டு மிரட்டுறது இதெல்லாம் பண்ணின்னு ஸ்கேட்டிங் ரிங்கு இன்னைக்கு மூடி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு சைடில் போயிட்டு ஏதோ சண்டை போட்டு அங்கே நடந்த சண்டைக்கு இந்த ஸ்கேட்டிங் ரிங்கை மூடி வச்சிருக்காங்க. இங்கே இப்போ இன்னைக்கு ஒரு 300 பேர் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து ஜோன் செலெக்ஷன் நடந்திருக்குது, அடுத்து HFI செலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு ப்ராக்டிஸ் இல்லாமல் தெருவாக எங்கெங்கேயோ போய் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் சண்டை போட்டதெல்லாம் அங்கேயும் விடுறது கிடையாது. எங்கேயும் ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கிறோம். இந்த ரிங் திறக்கணும். ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கு திறக்காம வச்சிருக்காங்க. இது இங்கே கோச் பண்ணுறவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. பசங்க செலெக்ஷனு ஒரு லிஸ்ட் எடுத்தால் போதும், யார் எவ்வளோ நேஷ்னல் மெடல் கொடுத்துருக்கீங்க, ஜோன் செலெக்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி செலெக்ஷன் எடுத்தீங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணது எல்லாமே செலெக்ஷன் இல்லாத கோச்சிங்க தான் பண்ணியிருப்பாங்க. இங்கே 5 பேர் தான் இருக்காங்க. ஒரு 18 பேர்
கணக்கு காட்டுவாங்க. பிள்ளைங்க 300 பேர் இருக்காங்க. ஒரு 5லேருந்து ஒரு 7 கோச் தான் இருக்காங்க. 18 பேர் தப்பாக கணக்கு காட்டிட்டு யாரோ இன்ஸ்பெக்ஷன் வரும்போது தப்பான கோச்சுங்க, இவங்க கோச்சுன்னு சொல்லி காட்டிட்டு இப்படியே ஓட்டின்னு இருக்காங்க. அவங்க மேலே சிபிஐ என்கொயரியும் இருக்குது. அதை கிளியர் பண்ணானா இன்னும் நல்லா தெரியும். என்ன வேணும் எங்களுக்கு ஸ்கேட்டிங் ரிங்கு திறக்கணும், அசோசியேஷனை டிஸ்மிஸ் பண்ணி புது அசோசியேஷனை ரெடி பண்ணி கொடுத்தாரு. அசோசியேஷன் 20 வருஷத்துலேருந்து இதே மாதிரி தான் வச்சுன்னு பசங்களுக்கு அப்ளிகேஷன் வாங்கி கொடுக்கல. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய அணி தலைவர்களை நியமித்து பாஜக தலைவர் VP ராமலிங்கம் இன்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய அணி தலைவர்களின் பட்டியலை பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஒப்புதலுடன் பேரில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் அறிவித்தார். அதன்படி மகளிர் மோர்ச்சா மாநில தலைவியாக தாமரை செல்வியும், யுவ மோர்ச்சா மாநில தலைவராக வருணும், கிசான் மோர்ச்சா மாநில தலைவராக பாரதி மோகனும், SC மோர்ச்சா பிற்படுத்தப்பட்டோர் மாநில தலைவராக காத்தவராயனும், OBC மோர்ச்சா மாநில தலைவராக கோவேந்தனும், மைனாரிட்டி மோர்ச்சா மாநில தலைவராக சார்லஸும் நியமித்து இன்று அவர் அறிவிப்பு வெளியிட்டார். மகிழா மோர்ச்சாவுடைய ஸ்டேட் பிரசிடென்டாக தாமரை செல்வி அவர்கள், யுவா மோர்ச்சா ஸ்டேட் பிரசிடென்டாக ஸ்ரீ வருண் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். கிசான் மோர்ச்சா ஸ்டேட் பிரசிடென்டாக பாரதி மோகன் அறிவிக்கப்படுகிறார். SC மோர்ச்சா ஸ்டேட் பிரசிடென்டாக காத்தவராயன் நியமிக்கப்படுகிறார். OBC மோர்ச்சா ஸ்டேட் பிரசிடென்டாக கோவிந்தன் நியமிக்கப்படுகிறார். ஸ்ரீ சார்லஸ் அவர்கள் மைனாரிட்டி மோர்ச்சா பிரசிடென்டாக நியமிக்கப்படுகிறார். தலைமையுடைய முடிவு இது. தயவு செய்து எனக்கு கூட சில ஏமாற்றங்கள் இருந்திருக்கிறது. ஆகையால் நீங்கள் அனைவரும் நம்ம பேரை அனுப்பிச்சிருக்கிறோம், அது வந்திருக்கிறது. அதை நாம் இருந்தாலும் தொடர்ந்து இதை பயணிப்போம். கிடைக்காதவர்கள் அடுத்த பொதுச் செயலாளர் போஸ்டுக்கு தயவு செய்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அது முக்கியமாக உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என மாநில தலைவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் ஜெயலட்சுமி, ரத்னவேல், செயலாளர் தமிழ்மாறன், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், துணைத் தலைவர் சக்திவேல், சமூக ஊடக தலைவர் கார்த்திகேயன், தகவல் தொழில்நுட்ப தலைவர் பிரவீன் உள்ளிட்ட மாநில மாவட்ட அணி நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தூய்மை பணியாளர்களை தனியார் ஏஜென்சி மூலம் நிரப்பப்படுவதை ரத்து செய்து அரசே பணி நியமனம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முதல்வருக்கு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது சம்பந்தமாக கடலூர் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் மாவட்ட பிரச்சார செயலாளர் கவிஞர் ரா சிங்காரம் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்தது என்னவென்றால், நாட்டில் அனைவரும் மன நிம்மதியோடு வாழ்வதற்கு தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தூய்மை பணியாளர்கள். இவர்களை பணி நிரந்தரம் செய்து அடிப்படை சம்பளம் வழங்க வேண்டும். இவர்கள் பல்வேறு நோய்களால் அவதியுற்று இறக்கும் சூழ்நிலை ஏற்படுவதால் இவர்களுக்கு என்று தனி உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பணியாளர்களுக்கு அரசு பள்ளியில் மாதம் ரூபாய் 1000 மட்டுமே சம்பளமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதனை சம வேலைக்கு சம ஊதியமாக கருதி சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். நாட்டில் கழிவறை சுத்தம் செய்வது, தெருவில் இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் சுத்தம் செய்வது, இன்னும் பல சொல்ல முடியாத பணிகளை சிறப்பாக செய்து வரும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று கடலூர் மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் பிரச்சார செயலாளர் கவிஞர் ரா சிங்காரம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுவை மாநிலம் அகில இந்திய NR காங்கிரஸ் சிறுபான்மை மாநில தலைவராக சுல்தான்பேட்டை சேர்ந்த KH இக்பால் பாஷா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுவை மாநிலம் அகில இந்திய NR காங்கிரஸ் சிறுபான்மை மாநில தலைவராக சுல்தான்பேட்டையை சேர்ந்த KH இக்பால் பாஷா அவர்கள் நியமனம் செய்ததை தொடர்ந்து முதலமைச்சர் NR ஐயா அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் அவருடன் வில்லியனூர் தொகுதியின் தலைவர் P. செந்தில் மற்றும் தொகுதியின் நிர்வாகிகள் மற்றும் சுல்தான்பேட்டை ஜமாத் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும்.
அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மன்னாடுபட்டி கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் கடும் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் மின் உபகரணங்களை பயன்படுத்துவதில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினார்கள். மேலும் மின் சாதனங்கள் அடிக்கடி பழுது அடைந்ததால் இதனை அறிந்த திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். மேற்கொண்ட பகுதிகளுக்கு உடனடியாக ஒரு புதிய 200 கிலோவாட் மின்மாற்றி அமைக்கவும், எல்டி மின்பாதையை வலுவூட்டவும், ஒரு முனை மின்பாதையை மும்முனை மின்பாதையாக மாற்றவும் மின்துறை செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு அவர்களுக்கு பரிந்துரை செய்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 22,66,652 ரூபாய் மதிப்பீட்டில் அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறி நிதியின் கீழ் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது. தற்போது அனுமதி கிடைக்கப்பெற்று புதிய மின்மாற்றி மற்றும் இதர பணிகள் முடிவடைந்த நிலையில் இதற்கான தொடக்க விழா திருபுவனை சின்னப்பேட் அருகே நடைபெற்றது. இந்த விழாவிற்கு திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த விழாவில் மின்துறை செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு பிரிவு கிருஷ்ணசாமி, உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் சண்முகாபுரத்தில் இயங்கி வரும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பெருகி வரும் போதை கலாச்சாரத்தை ஒழித்திடும் முகமாக போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் ராஜ் துரைராஜ் அவர்கள் தலைமை தாங்கி வழி நடத்தினார். மேட்டுப்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் முத்துக்குமரன் பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த பேரணி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் இல்லம் வழியாக சென்றது. புதுச்சேரி மாநில முதல்வர் மாணவர்களுக்கு ஆசி வழங்கினார். மாணவர்களையும் வாழ்த்தி வழி அனுப்பினார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் சேவியர் பால்ராஜ் வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இறுதியாக பள்ளியின் பொருளாளர் அமுல்ராஜ் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். பாஜக ஓபிசி மாநில தலைவராக அறிவிக்கப்பட்ட கோவிந்தன் கோபதி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மாநில பாஜக கட்சியின் 2025 அமைப்பு தேர்தல் இந்தியா முழுவதும் நடைபெற்றது.
அதைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் முடிந்த மாநில தலைவராக VP ராமலிங்கம் பொறுப்பேற்றார். அதைத் தொடர்ந்து மாநில நிர்வாகிகள் சென்ற வாரம் பதவியேற்ற நிலையில் இன்று மாநில அணி தலைவர்கள் அறிவிப்பு வெளியானது. முன்னாள் இளைஞர் அணி தலைவர் கோவேந்தன் கோபதி மாநில OBC அணி தலைவராக அறிவிக்கப்பட்டார். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து கோவேந்தன் கோபதி மாநில தலைவர் VP ராமலிங்கத்தை பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் 33 ஆண்டு காலம் மருந்தாளராக பணிபுரிந்த அன்பு செல்வன் இன்றுடன் பணி ஓய்வு பெற்றார். அவருக்கான பணிப்பிரிவு உபச்சார விழா அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு தலைவரும் புதுச்சேரி சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளருமான மருந்தாளர் அன்பு செல்வம் இன்று பணி நிறைவடைந்தார். அன்பு செல்வம் தனது பணிக்காலத்தில் சுகாதாரத்துறையில் 33 ஆண்டுகளுக்கும் மேலாக தொழிற்சங்கவாதியாக செயின்ட்ரேஸ் மடத்தில் வீதியில் இருக்கும் அத்திவரதர் கோவிலுக்கு நிர்வாக அதிகாரியாகவும் பல வெற்றிகளை பெற்றுத்தந்த அருமை தலைவர். சுகாதாரத்துறையில் டாக்டர் மற்றும் செவிலியர், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மருந்தாளர்கள், சுகாதார ஊழியர்கள் பல போராட்டங்கள் மூலமாக அமைதியான பேசிய வார்த்தை மூலமாக பல வெற்றிகளை பெற்றுத்தந்தவர். இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்த அவர் இன்று பணி ஓய்வு பெற்றார். அவருக்கான பணி ஓய்வு பிரிவு உபச்சார விழா அரசு மருத்துவமனையில் கருத்தரங்க கூட்டத்தில் நடைபெற்றது. விழாவில் அரசு ஊழியர்கள் மத்திய கூட்டமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், அவருடன் பணிபுரிந்த தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஊழியர்கள், உறவினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அன்பு செல்வத்திற்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும், புதிய கல்விக் கொள்கை மற்றும் CBSE பாடத்திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசிற்கு எதிராக தமிழ் அமைப்புகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஸ்கேட்டிங் விளையாட்டில் போலி கிளப்புகளை அனைத்தையும் தகுதி நீக்கம் செய்வதுடன் ஸ்கேட்டிங் மைதானத்தை உடனடியாக தடையின்றி திறக்க வேண்டும் என்று விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய அணி தலைவர்களை நியமித்து பாஜக தலைவர் VP ராமலிங்கம் இன்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.